எல்லோருமே இன்றைக்கு கஷ்டப்படுகிற நிலைமை. அவருடைய இந்த கண்ணீரை துடைப்பதற்கு வேண்டிய அந்த திட்டங்கள் இந்த விடியாத அரசால் கொண்டு வரப்பட்டதாக இல்லை. தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நிறைவேற்றாமல், குறிப்பாக நான் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொல் பதம் என்ற வகையில சொல்ல எடுத்து சொன்னால், இன்னைக்கு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த ஓய்வூதிய பலன்கள், அதே போன்று அவர்களுக்கு சேர வேண்டிய அவர்கள் நியாயமான ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் தொகை, அதெல்லாம் கூட தராமல் அவர்கள் தட்டி ஏந்தி பிச்சை கேட்டு போராட்டம் நடத்துகின்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை இன்றைக்கு தொழிலாளர் வர்க்கம் தள்ளப்படுது என்று சொன்னால், அந்த தொழிலாளர் வர்க்கத்தை தள்ளிவிட்டு இன்றைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இன்றைக்கு சிகப்பு சட்டை போட்டுன்னு நானும் மேதினம் கொண்டாடுறேன்னு சொல்லலாம். மக்கள் நம்ப தயாரில்லை. இதான் சொல்லுகின்றோம், தொழிலாளர் வர்க்கத்திற்கு உகந்த எல்லா திட்டங்களையும் கொண்டு தொழிலாளர் நலன் காத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. ஆனால் தொழிலாளர் போகை கடைபிடித்து தொழிலாளருக்கு முற்றிலும் துரோகம் இழைத்த அரசு இந்த விடியாத திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தல் தொகுதியிலும் நாங்க வெற்றி பெறுவோம், 234 தொகுதியில வெற்றி பெறுவோம், அதிமுக டெபாசிட் இல்லைன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. பக்கத்துல கர்நாடகா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துங்க. கேரளா இருக்கு, அதையும் சேர்த்துங்க. ஆந்திர பிரதேசம் இருக்கு, அதையும் சேர்த்துங்க. சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. மாதிரி ஒரு கேலிக்குரிய ஒருத்தரா இன்னைக்கு ஸ்டாலின் ஆயிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னைக்கு அவரை பார்த்தா இன்னைக்கு எல்லாம் கேலி செய்யற அளவுக்கு தான் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2026 எப்போ தேர்தல் வரும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பெருமளவு நொந்து நூடுல்ஸ் இருக்க, நொந்து நூடுல்ஸ் ஆகி மக்கள் ஒரு வெறுப்புல இருக்கிற சூழ்நிலை. எப்பதான் எலெக்ஷன் ஆகலாம், சட்டம் ஒழுங்கு போச்சு. ஒரே 10 மாசத்துல 918 கொலைகள் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம பார்த்தா விலைவாசி ஏறி போச்சு. அதுக்கப்புறம் அடிப்படை கட்டண வசதி கிடையாது. அதுக்கப்புறம் மின் கட்டணம் 3 முறை ஏற்றியாச்சு. கேஸ் மானியம் 100 ரூபாய் தராங்க, அதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் டீசல் விலை குறைக்கிறாங்க, அதுவும் தெரியல. நீட்டை பொறுத்தவரை ஏமாற்று வேலை. ஏன்னா மாநிலத்துக்கு இவர்கள்தான் ஒரு பாதுகாவலர் போல ஒரு பிரம்மையை உருவாக்கி மக்களை ஏமாற்றுகின்ற அந்த செயலை மக்கள் இனிமேல் நம்ப தயாரா இல்லை. எனவே அந்த வகையில பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெற்றி மிக 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 அருகாமையில் இருக்கு. அவருடைய தோல் என்பது வரலாறு காணாத தோல்வியா திமுக நிச்சயமாக தழுவும். எனவே அதை மறைப்பதற்கு இப்படி ஒரு கோவை பல்ஸ் பிரச்சாரத்தை செய்யறாங்க. இவங்க சொல்லிட்ட போதுமா? இந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் என்ன, மக்களுடைய நாடி துடிப்பு என்ன? மக்களுடைய நாடி துடிப்பை பொறுத்தவரை வேண்டாம் வேண்டாம் திமுக, வேண்டும் வேண்டும் அண்ணா திமுக, இதுதான் மக்களுடைய நாடி துடிப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.